ஜானகி நடந்த எல்லாத்தையுமே சித்துக்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ சித்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. அம்மாவுக்கு எது தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ இது எல்லாமே செல்லம்மா சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு கோயிலில் போய் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அம்மா உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. செல்லம்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க சித்துக்கு. ஆனால் சித்து ஃபோன் எடுக்கவே இல்லை. என்ன ஃபோன் எடுக்கவே மாட்டார், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரியா கிட்ட கேட்குறாங்க. எங்கே சித்து சார் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு வராங்க. எனக்கு காரை காணோம், எங்கே போயிருப்பார், என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் வரவே இல்லையே, சரி எங்கே இருப்பார், கோயிலில் இருப்பார், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே சித்து பயங்கரமாக அழுதுகிட்டு உட்காந்துட்ருக்காரு. கிட்ட போயிட்டு என்ன சார், ஆமாம் உங்ககிட்ட நான் சொன்னேன் இல்லை செல்லம்மா, அம்மா கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க, அம்மா தாங்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். நீங்கள் எதுக்காக எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொன்னீங்க? இன்றைக்கி அம்மா உயிருக்கு ஏதாவது ஆகியிருந்தால் என்ன பண்ணுறது? அவங்க சூசைட் பண்ணி செத்து போயிருந்தால் அவங்க உயிர் திரும்பி கிடைக்குமா? எங்கள் அப்பா திருந்தலை, அவருக்காக எங்கள் அம்மா சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்து பயங்கரமாக கோவப்படுறாரு செல்லம்மா கிட்ட. நான் வேணும்னு சொல்லலை சார், உங்கள் அப்பாவை உங்கள் அம்மா சாமி மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த ஜோதி வீட்டில் போயிட்டு அவர் உட்காந்துட்டு இருக்காரு, அதனால் தாங்க முடியாமல் மனசு கேட்காம தான் நான் உங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க செல்லம்மா. சரி செல்லம்மா நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு ரொம்ப கோபமாக வருது, தயவு செய்து கொஞ்சம் நேரம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. செல்லம்மா அங்கேருந்து வந்துட்டாங்க, வீட்டுக்கு அப்படியே வராங்க. வீட்டில் இருக்காங்க லக்ஷ்மி மகேந்திரன் 2 பேருமே இருக்காங்க. குழந்தைக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ செல்லம்மா ஃபீல் பண்ணும்போது என்ன ஆச்சு, என்ன இப்படி வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நடந்த எல்லாத்தையுமே செல்லம்மா லக்ஷ்மி மகேந்திரன் 2 பேர்கிட்டையுமே சொல்கிறாங்க. அவர் ஏமாற்றிட்டாரு, ஜோதி வீட்டில் தான் இருக்கார், இது எல்லாமே ஜானகி அத்தைக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால் சித்து சார் என் மேலே கோவப்படுறாரு, உன்னை சொல்ல வேணான்னு சொன்னேன், எதுக்காக நீ சொன்ன அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு செல்லம்மா சொல்கிறாங்க. சரி விடு, நீ எனக்கு செஞ்சது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் சொல்கிறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் என் தங்கச்சிக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருப்பான், அவன் இனிமேல் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, வந்தால் அவனை கண்டிப்பாக நான் அடிப்பேன் அப்படின்னு மகேந்திரன் சொல்கிறாரு. என் தங்கச்சிக்கு உண்மையாக சூசைட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, இவ்வளோ காதலிச்சு கல்யாணம் பண்ணால் கடைசியில் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் சித்து சரியா மேலே பயங்கரமாக கோவமாக இருக்காரு அப்படின்னு செல்லம்மா சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல விடு, நீ போயிட்டு பாப்பாக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மகேந்திரன் வராரு. அவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாசுவை வெளியே கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அடி அண்ணன் அடிக்கிறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்குள்ளே லக்ஷ்மி வந்து தடுக்கிறாங்க. விடுங்க, அவர் எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு மகேந்திரன். விடுங்க, அடிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, நடந்ததை பேசிக்கலாம் அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. மேகா வாசு எல்லாருமே சேர்ந்துட்டு ரெஸ்டாரண்ட்டை போய்ட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல வேலை அந்த ஜானகிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு, இனிமேல் அவர் அங்கே போகவே மாட்டார், எனக்கும் இவருக்கும் நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஜோதி மேகா கிட்ட சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் செய்கிறேன், உங்கள் 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக செல்லம்மா வந்துட்டாங்க. அப்படியே பார்க்குறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீயும் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணியிருப்ப, எங்கள் அத்தைக்கு துரோகம் பண்ணதே தப்பு, இதில் இவங்களுக்கு நீ கல்யாணம் வேற பண்ணி வைக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு மேகாவை அடிக்கிறாங்க. அப்போது வாசு தடுக்கிறாரு. அப்போ ஜோதி சொல்கிறாங்க, அவர் தான் வேணான்னு முடிவு பண்ணிவிட்டு உங்கள் ஜானகத்தை போயிட்டாங்க, இப்போ நான் அவரை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் வாழ போகிறேன், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க செல்லம்மா. சி நீ எல்லாம் ஒரு ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு